வணக்கம் நண்பர்களே. கடகராசியை பற்றி நம்ம சொல்லணும்னா அது ரொம்ப பாசமான ராசி, ஒரு அற்புதமான ராசி. அதை நம்ம குறை சொல்லிட முடியாது, அவ்வளோ அற்புதமான ராசி. அந்த கடகராசி இப்போ கொஞ்ச நாளாகவே நிறைய போராட்டங்களையும் மன அழுத்தத்தையும் மன வருத்தத்தையும் சந்திச்சது. நோய், எதிரி, கடன், இது எல்லாமே அவங்களை துரத்துச்சு. இப்போ இந்த விஷயத்துலேருந்து கடகம் வெளியே வரணும் அப்படின்னா, இப்போ இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் எதிர்ப்புங்கிற விஷயமும் நோய்ங்கிற விஷயமும் நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா நாம் என்ன பண்ணலாம்? இந்த கடகத்திற்கு எந்த இடம் கரணாக வருது? கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு. கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு. இந்த தனுசு தான் 6ஆம் இடமாக வருது. 6ஆம் இடமாக வரக்கூடிய தனுசு உங்களுக்கு கடனையும் தருது. நோய், எதிரி, கடன். இப்போ நமக்கு விரயத்தை தரக்கூடியது என்ன? லக்கணத்துக்கு 12ஆம் இடத்தை சொல்கிறோம். இப்போ இந்த 6ஆம் இடத்துக்கு விரயத்தை தரக்கூடியது என்ன? லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம். அப்போ நம்ம லக்கணத்துக்கு எது 5ஆம் இடம். அப்போ இந்த கடகத்திற்கு 6ஆம் இடமாக வருவது தனுசு. இந்த தனுசுக்கு 12ஆம் இடமாக வரக்கூடியது விருச்சிகம். விருச்சிக ராசியின் அதிபதி யார்? செவ்வாய், முருகன். அதே மாதிரி 5ஆம் இடம் என்பன குலதெய்வம். இந்த குலதெய்வ வழிபாட்டை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் முருகனுடைய ஆலயத்தில் போய் தீர்த்தமாடிட்டு குளிச்சுட்டு கடலில் முருகப்பெருமானை நன்றாக வழிபாடு பண்ணிட்டு குலதெய்வத்தை அடிக்கடி போய் பார்த்தீங்கன்னா இந்த கடன், நோய், எதிரி பிரச்சனை கன்ஃபார்மாக தீரும் கடகத்திற்கு. அப்போ கடகத்திற்கு நோயையும் எதிரியையும் கடனையும் தீர்ப்பதற்கு முருகனையும் கும்பிடணும், நம்முடைய குலதெய்வத்தையும் கும்பிடணும். இப்போ இந்த 2 விஷயத்தை நம்ம கையில் எடுத்துகிட்டு நம்ம பண்ணும்போது இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நம்மளால் மீண்டு வர முடியும், வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், பொருளாதாரத்தில் வெற்றி அடைய முடியும். கடகத்தை பொறுத்தளவில் நிறைய கற்பனை வளத்தோடு வாழக்கூடிய ராசி. அதுக்குன்னு ஒரு கற்பனை வளம் உண்டு. நான் இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் உண்டு. இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் கடகம் செயல்படும். பொன்னான காலம். சனி இப்போ மார்ச், ஏப்ரலுக்கு மேலே போயிடுவார் 9க்கு. பிரச்சனை தீரும். இந்த வழிபாடை பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.